தலைப்பு என்ன தலைப்பு? வார்த்தையின்படி. இன்னைக்கு தலைப்பு வார்த்தையின்படி. நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக நாங்கள் செய்ய போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இன்னைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படியெல்லாம் செய்கிறார், எப்படி செய்கிறார், யார் மூலம் செய்கிறார் என்கிறத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவருடைய பாட் ஒன்று இருக்கிறது, நம்முடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. ஆகவே அவருடைய பாட்டுக்கு அவர் என்ன செய்வார்? அவர் நமக்கு சொல்லுவார். நம்முடைய பாட்டுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம செய்யணும். ஆமாம் இல்லையா? இணைந்து செய்ய விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு கூட இணைந்து செய்ய முற்படுகிறார். ஆகவே நான் அதற்கு செவி கொடுத்து நான் செய்வேன். கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்ய வைப்பார். ஆமாம் இல்லையா? உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆமாம் இல்லையா? ஆகவே நமக்கு இருக்கிற பலன் கொஞ்சம், அதோடு கூட அவருடைய பலத்தினாலே நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? பலப்படப்படுகிறோம். ஆகவே வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஆமென். ஆகவே இங்கே ஒரு பார்க்கிற ஒரு காரியத்தை அப்ப தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது என்ன செய்கிறார்? ஆமென். 6வது நாளிலே தன்னுடைய சாயலாக மனுஷனை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். ஆமாவே இல்லையா? அப்ப அவருடைய சாயலா நீங்கள் இருப்பீர்களானால் எப்படி இருப்பீங்க? அவர் செய்ய நினைக்கிறது நீங்க செய்வீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆகவே பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே கிறிஸ்துவுடைய சிந்தை இருக்க வேண்டும். அவருடைய சிந்தையை நீங்க என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஆகவே அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். ஆதாம் என்கிற ஒரு மனுஷனை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப அந்த மனுஷனை உருவாக்கி இப்ப அந்த மனுஷனிடத்திலே ஆமென் அவர் என்ன செய்கிறார்? பறவைகள், மிருகங்கள் இவை எல்லாவற்றையும் உருவாக்கி என்ன செய்கிறார்? அவனிடத்திலே கொண்டு வந்து பார்க்கிறார். அவன் என்ன? என்னுடைய சித்தத்தை அவன் செய்வானா என்று சொல்கிறான் என்று. என்னுடைய விருப்பத்தை செய்வானா? என்னுடைய மன விருப்பத்தை அவன் செய்வானா? நான் என்னுடைய சாயலாக உண்டாக்கின மனுஷனுக்கு என்னுடைய சுபாவம் இருக்கிறதா? நான் என்ன நினைக்கிறேன் அதை அவன் செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறான்? இவைகள் எல்லாவற்றையும் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல வித மிருகங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மண்ணினாலே பாருங்க எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? மண்ணு நம்மளையும் மண்ணில தான் உருவாக்குனாரு. பறவைகள், மிருகம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் மண்ணில நல்லா உருவாக்கி இருக்கிறார். ஆமீன். அவர் நல்லா ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு யாரை போல? ஒரு குயவனை போல அவர் என்ன செய்கிறார்? மண்ணினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். சரியா? உண்டாக்கி என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஆமீன். பார்க்கிறார் ஆண்டவர், நான் படைத்த மனுஷன் நான் விரும்புகிறதை செய்கிறானா என்று சொல்லி. இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும். ஆமென். அவர் நினைக்கிறதை செய்ய வேண்டும். அப்படி அந்த உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஏதேன் தோட்டத்தின் ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கி இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமாம். ஆகவே தான் ஆண்டு கொள்ள வேண்டியவன் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் தன்னுடைய கைவசம் கொண்டு வர வேண்டும். ஆமாம். ஆகவே அவைகளை என்ன செய்கிறார்? ஆண்டு கொள்ள வேண்டிய பறவைகள், மிருகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான்? இப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு யார் பேர் வைக்கணும்? நீங்க தான் பேர் வைக்கணும். உங்களுக்கு தான் என்ன இருக்கிறது? உரிமை இருக்குது. அப்பதான் நீங்க பேர் வச்சதான் உங்க பிள்ளைகள் நீங்க பேரை சொல்லி கூப்பிடுகிற போது அந்த பிள்ளை என்ன செய்யுங்க? அதுகள் வருங்கள். அதனால ஆதாமுக்கு என்ன செஞ்சாரு? இவைகள் எல்லாம் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்னால் என்ன செய்யணும்? அவைகளுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும்? பேர் வைக்கணும். எப்படி பேர் வைக்கணும்? இப்ப நம்ம பேர் வைக்கிறது வேற விஷயம். நமக்கு என்னது? நம்ம ஏதாச்சும் வேத பேருன்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்கிற பேரை வைப்போம், இல்லாட்டி நல்ல லேட்டஸ்டான பேரை வைப்போம், அப்படி இப்படின்னு பெயர்களை வச்சு விட்டுருவோம். ஆனால் ஆமென், தேவன் அப்படி அல்ல. வேதத்தில் இருக்கிற பெயர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த மனுஷன் இந்த மிருகங்களுக்கெல்லாம் பெயர் வைக்கிற பொழுது அவைகளுடைய சுபாவம் என்னவோ அந்த சுபாவத்தை தான் பெயராக வைத்திருக்கிறார். புரிகிறதா? அப்புறம் நாங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அப்ப ஈசாக்கு என்று சொன்னா என்னது?
என்னம்மா கொஞ்சம் நல்லா தான் சொல்லுவேங்க. என்ன பாஸ் எனக்கு தெரியாதா? என்னது நகைப்பு? அப்ப எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க முறைப்படி எப்படி கூப்பிடுவாங்க? நகைப்பு அப்படின்னா எப்படி இருக்கும் ஈசாக்குக்கு? ஆமாவே இல்லையா? ஆமா, யாபேசுக்கு ஒரு பேர் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தருக்கு. அது போல இங்கே என்ன நடக்கிறது பாருங்களேன். வாசிட்டா பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தை கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு அதுக்கு பேராயிட்டு இன்றைய வரைக்கும் ஆதாம் வைத்த பேர்களை தான் நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம மொழியில என்ன செய்யறோம்? அன்னைக்கு என்ன மொழி இருந்துச்சு நமக்கு தெரியாது. தேவனும் அவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க. யாரு? தேவனும் ஆதாமும். என்ன பாஷையில பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு பாஷை இருக்கிறது. ஆமே, ஆதியில ஒரு பாஷை இருந்தது. அதை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எக்கோடியன் பாஷை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு முன்பதாக என்ன பாஷை இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாஷை இருந்தது. அந்த பாஷையை என்ன செய்தாங்க? அதன்படியாக 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆமைன்னு சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாஷையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு பேசுறதுக்கு ஒரு பாஷையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமை, பெந்தெகோஸ்து நாளிலே யாவரும் கூடி இருக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பாஷையை நமக்கு அந்நிய பாஷை என்று கொடுத்திருக்கார். ஆமாவே இல்லை? ஆமா, அது போல அன்றைக்கு யாருக்கு? ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருந்திருக்கும்? ஒரு பாஷை இருந்திருக்கும். ஆமாவே இல்லையா? இதை ஒருவர் கவனித்தார். இவர் ஆதாமும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறபடினாலே இவர் என்ன செய்யணும்? விலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாவில்லை? ஆகவே முதல் மனிதனாகி ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி அவனுக்குள்ளாய் ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதினது போல, ஆமேன், சீசர்கள் அவர்கள் அபிஷேகத்தை பெரும்படியாக அவர் மேல் ஊதினது போல, அதுபோல உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை ஊதி இருக்கிறபடினா உங்களுக்கு தேவன் என்ன சிந்திக்கிறாரோ அது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்பதான் நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆமாவே இல்லையா? அது ரொம்ப கவனமாக இருக்கும். சும்மா ஊதுறதுன்னா சும்மா பூன்னு ஊதுறது அல்ல. அது என்னது? அடி வைத்து அப்படி ஆண்டவர் அப்படியே அது என்னது? அவர் அது ஜீவ சுவாசம். அது அப்படியே எடுத்து என்ன செய்கிறார்? உண்டாகிறது. சும்மா ஊதி விழுகிறது அல்ல, அது உண்டாக்கப்படுகிறது. வெறுமையா இருந்த அந்த என்னது ஆதாமுக்குள்ளாக என்ன நடக்கிறது? அந்த பனியை சொல்றாரு. அப்பொழுது பனியை மூடு பனி பூமியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். இந்த உலகத்திலே பிசாசு நம்மை அவன் கைகளை வைத்து நம்மை கொண்டு நம்மை மரித்தவர்களை போல வைத்திருந்தார். ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஜீவன் உள்ளவர்களாக இருக்கீங்க. நீங்க ஜீவன் உள்ளவர்களாக இருந்தால் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆகவேதான் வேதத்தை வாசிக்கிற பொழுது சும்மா வெறுமையாக வாசிக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவி நிறைவோடு கூட என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆவி நிறைவோடு கூட வேதம் வாசிக்க வேண்டும். ஆவி நிறைவோடு கூட தான் பேச வேண்டும். எல்லாமே ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ளாக தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடத்தப்பட வேண்டும்.